நல்லவை கேட்போம் நமது சேனலில் ராமாயண கதை சுருக்கம் கேட்டு வருகிறோம். யாக குதிரை திரும்பி வராததால் சகரன் தன் பேரனான அம்சுமானை தேடச் சொன்னான். அவன் பாதாளம் சென்று குதிரையை கண்டான். அங்கே கருட பகவான் அவனை பார்த்து குதிரையை பிடித்துச் செல்லுமாறு கூறினார். அங்கே சாம்பல் குவியல்கள் இருந்ததை கண்டான். அது அவனுடைய பித்திருக்களான சகரகுமாரர்கள் என்று கூறினார். குதிரை வந்தவுடன் சகரன் யாகத்தை முடித்து இறந்து விட்டார். அதன் பிறகு அம்சுமானும் திலீபனும் அவனுக்கு பிறகு பகீரதனும் அயோத்தியை ஆண்டார்கள். பகீரதனுக்கு புத்திர பாக்கியம் இல்லை. அவன் தன் மூதாதையர்களான சகரபுத்திரர்கள் நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காக கங்கையை பூலோகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான். தனக்கு சந்ததி வேண்டும், இந்த பித்திருக்களையும் கரையேற்ற வேண்டும் என்பதற்காக பிரம்மாவை குறித்து கடுமையான ஒரு தவத்தை செய்தான். அதன் பலனாக பிரம்மா அவனுக்கு பிரத்யட்சமாகி இந்த 2 வரத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ சிவபிரானை குறித்து தவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். பூமியில் கங்கை இறங்கினால் பூமி தாங்காது, அதனால் இதுக்கு சரியான வழியை சிவபெருமான் தான் காண்பிப்பார் என்று சொல்லி மறைந்தார். பகீரதன் ஆகாரமில்லாமல் கடுமையான தவத்தை செய்தான் பரமசிவனை குறித்து. பரமசிவன் தரிசனம் கொடுத்து கங்கையை தன்னுடைய தலையில் தாங்கிக் கொள்வதாக வாக்கு கொடுத்தார். கங்கை அவர் தலையில் விழுந்து அங்கேயே நின்றது, பூமிக்கு வரவில்லை. பகீரதன் மறுபடியும் தவம் செய்து கங்கையை கீழே விட்டான். அது 7 ஆறுகளாக மாறி 7வது ஆறு பகீரதன் பின்னாடியே வந்தது. அந்த ஆறு வரும்பொழுது ஒரு இடத்தில் ஜன்னு மகரிஷி யாகம் செய்து கொண்டிருந்தார். அந்த யாகசாலையை இது கலைத்தது. அதனால் அந்த ஜன்னு மகரிஷி அதை அப்படியே உரிந்து குடித்து விட்டார். உடனே தேவர்கள் எல்லோரும் அந்த கங்கையை வெளியே விட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதனால் தனது வலது காது வழியாக வெளியே விட்டார். அதனால் கங்கைக்கு ஜாஹ்னவி அப்படிங்கிறதான ஒரு பெயரும் வந்தது. கங்கை பூமியில் வந்து பாதாளம் சென்றது. அங்கே சகரபுத்திரர்களின் சாம்பலை கரைத்தாள். அதனால் அவர்கள் எல்லோரும் உத்தம லோகத்தை அடைந்தார்கள். இது பகீரதனுடைய பிரயத்தனால் கங்கை வந்ததான கதை. இதற்கு மேலே ராமலக்ஷ்மணர்கள் விஸ்வாமித்திர மகரிஷியுடன் மிதிலை நகரத்துக்கு சென்று அந்த செல்லும் வழியில் கௌதம முனிவருடைய ஆசிரமத்தை அடைந்தார்கள். அந்த இடத்தில் முனிவரும் அவர் மனைவி அகலிகையும் நீண்ட நாள் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் இந்திரன் அகலிகையின் அழகில் ஈடுபட்டு அவளை அடைவதற்காக கௌதமர் இல்லாத போது அவருடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அவர் போலவே அங்கே நுழைந்து தன்னுடைய விருப்பத்தை சொல்ல, தன் அழகால் கர்வப்பட்டதான அகலிகையும் அதற்கு சம்மதிக்க, அதன் பிறகு முனிவர் வந்ததும் தபோபலத்தால் உணர்ந்து அந்த இந்திரனை நபும்சகனாக ஆகும்படியாக சபித்தார். மனைவியை கல்லாக போகும்படி சபித்தார். ராமன் இந்த ஆசிரமத்துக்கு வரும்பொழுது அவனுடைய காலடி தூள்னால உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறதான விமோச்சனத்தையும் கொடுத்திருந்தார். விஸ்வாமித்திரர் ராமனை அந்த ஆசிரமத்துக்கு அழைத்து சென்றார். அந்த ராமபிரானுடைய பாத தூளினால் அகல்யாதேவிக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. மறுபடியும் தன்னுடைய அழகை அடைந்தால். ராஜகுமாரர்களுக்கு அர்க்கியம் பாத்தியம் முதலான உபச்சாரங்களை செய்தால். பாவம் தொலைந்து போகவே கௌதம முனிவர் வந்து சேர்ந்தார் அங்கே. இப்படி இவர்கள் அகல்யாதேவிக்கு சாப விமோச்சனம் செய்து அதன் பிறகு மிதிலையை அடைந்தார்கள். அங்கு வந்து யாகத்துக்காக வந்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு இடத்தில் தங்கி அதன் பிறகு ஜனகருடைய புரோகிதரான சதானந்தரை கண்டார்கள். அந்த சதானந்தர் இவர்களை வரவேற்று ஜனக மகாராஜாவிடம்
இந்த முனிவர்கள் விஸ்வாமித்திரருக்கு பண்ணினதான அந்த உபகாரம் யாகத்தை காத்து கொடுத்ததையும் அதன் பிறகு அகல்யா சாப விமோசனம் செய்ததையும் சொல்லி ருத்ர தனுஷை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்றும் கூறினார். உடனே ஜனகர் அந்த தனுஷை கொண்டு வரச் சொல்லி அதில் நான் ஏற்றினால் தமது பெண்ணான சீதையை விவாகம் செய்து கொடுப்பதாக, கன்னியாதானம் செய்து கொடுப்பதாக கூறினார். அந்த இரும்பு பெட்டியில் வைத்திருந்ததான அந்த தனுஷை பல பேர் இழுத்து வரும்படியாக இருந்தது. அந்த வண்டியின் மேல் ஏறி அந்த தனுஷை எடுத்து அதை நான் ஏற்றி உடைத்தார். உடனே ஜனகர் சீதையை கன்னியாதானம் செய்து கொடுப்பதாக சொல்லி தசரதருக்கு செய்தியானது தூதர்கள் மூலமாக அனுப்பப்பட்டது. அந்த தூதுவர்கள் சென்று தசரத மகாராஜாவிடம் விஸ்வாமித்திர முனிவரும் ஜனக மகாராஜாவும் செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். தங்கள் திருமகனுக்கு சீதாதேவியை மனம் முடித்து வைப்பதாக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை சொல்ல தசரத சக்கரவர்த்தி மிகவும் பயந்து விஸ்வாமித்திர முனிவருடன் ராமனை அனுப்பினார். இப்பொழுது இந்த செய்தியை கேட்டதும் மிகவும் சந்தோஷத்துடன் மந்திரிகளை அழைத்து கொண்டு விலை உயர்ந்ததான மதிக்க முடியாததான பல பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வைரம், வைடூரியம், கோமேதகம் முதலானவைகளை எடுத்துக்கொண்டு அங்கே மிதிலைக்கு சென்றார். அங்கே சீதா ராம விவாகம் விமர்சையாக நடந்தது. அதை முடித்து வைத்து விஸ்வாமித்திரர் இமயமலைக்கு சென்று விட்டார் தவம் செய்வதற்காக. விவாகம் முடிந்ததும் தசரதன் பரிவாரங்களோட அயோத்திக்கு திரும்பினார். வழியில் ஓரிடத்தில் அசுபகுணமானது ஏற்பட்டது, அபசகுணங்கள். அதனால் அப்படியே ஒரு இடத்தில் நிற்கும்படியாக நேர்ந்தது. அங்கே பரசுராமர் எதிரில் வர, பரசுராமர் க்ஷத்திரியர்களுக்கு எதிரி. அவருடைய தோளில் தனுஷும் அம்பராத்துனியும் அம்புகளும் இருந்தது, கோடாரியும் இருந்தது. அவரை தசரதன் முதலானவர்கள் உபசரித்தார்கள். ராமனை பார்த்ததும், நீ சிவதனுஷை வளைத்ததாக கேள்விப்பட்டேன், என்னிடம் இருக்கும் இந்த விஷ்ணு தனுஷை வளைத்து நான் ஏற்றினால் நாம் யுத்தம் பண்ணலாம் என்றார். உடனே ராமபிரான் அந்த தனுஷை வளைத்து நான் ஏற்றியதும் பரசுராமருடைய தபஸ் குறைந்தது, சக்தி குறைந்தது. அதனால் அவர் ராமரை பிரதட்சணமாக சுற்றி வந்து தவம் செய்வதற்கு சென்று விட்டார். சக்கரவர்த்தியும் ராஜகுமாரர்களும் திரும்பி வருவதை கேள்விப்பட்டதான அயோத்தியா மாநகரத்தை ஜனங்கள், பிரஜைகள் அந்த அயோத்தியா மாநகரத்தை பெரிய விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அலங்கரித்தார்கள். கொடி தோரணம் எல்லாம் கட்டி பல பல வண்ண பூக்களாலும் அழகான எல்லா அந்த நகரத்தையே பிரமிக்க வைக்கும்படியாக, பிரகாசிக்கும்படியாக அலங்கரித்தார்கள். இப்படி ராமன், சீதை, லக்ஷ்மணன், தசரத சக்கரவர்த்தி, மந்திரிமார்கள், பரிவாரங்கள் எல்லோரும் அந்த அயோத்தியா மாநகரத்தில் வந்து நுழைய அந்த பெண்கள் எல்லோரும் சந்தோஷமாக கையில் பல தீபங்களையும் மங்கள தீபங்களையும் மங்கள ஆரத்திகளையும் எடுத்து வரவேற்றனர். வேத கோஷங்கள் முழங்கின. எல்லா வேத விற்பன்னர்களும் ஆசீர்வதிக்க மலர்கள் தூவி இரத்தன கம்பளங்கள் விரித்து அங்கே வந்ததான அவர்களுக்கு எல்லா விதமான உபசாரங்களும் செய்யப்பட்டது. அதன் பிறகு 12 ஆண்டுகள் ஆனந்தமாக ராமனும் சீதையும் சுகமாக அங்கே அயோத்தியா மாநகரத்திலே இருந்தார்கள், வாழ்ந்து வந்தார்கள். இப்படி இதுவரை பாலகாண்டமானது சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது அயோத்தியா காண்டம். 4 புத்திரர்களிடமும் தசரதனுக்கு பிரியம் இருந்தாலும் ராமனிடத்தில் அதிகமான பிரியத்தை வைத்திருந்தான். அதனால் ராமனுக்கு பராக்கிரமம், பலம், தூய்மை, சீலம், இரக்கம், சாந்தம் நிறைந்ததான ஞானம் என்றதான
மேம்பட்ட குணங்கள் இருந்தன. அதனால் ஜனங்கள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடத்த வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். மற்றவை நாளை கேட்போம்.